இன்னைக்கு ஜனங்க பேசுவாங்க நான் நினைச்சேனா, எல்லாம் அவன் செயல். எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்றேன். நான் தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் கேரியர், அரசியலுடைய கடைசி அவருடைய அத்தியாயத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பொடாசரை வேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணியில் இருந்தோம். தலைவருடைய பங்களிப்பால அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. தலைவர் டாக்டர் கலைஞரே அதை உணர்ந்துதான் தலைவர் அன்னைக்கு பெயில் எடுத்து வெளியே வர சொன்னார். ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதன் பின் சில கருத்து வேறுபாடுனால நம்ம கூட்டணி மாறணும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி, அதன் பின் நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி மாறணும். அப்போ என்னன்னா, உங்களை மாதிரி பல பேர், பல இயக்க தொண்டர்கள், நம்முடைய மூத்த நிர்வாகிகள் பலருடைய வற்புறுத்தல், அந்த கூட்டணிக்கு போனா 40 தொகுதிகள் கிடைக்கும் நமக்கு. இயக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சில கஷ்டங்கள் இருந்தது அந்த கூட்டணியில் இருந்த திமுக சில கஷ்டங்கள் இருந்தது. அப்போ ஒரு தலைவருக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்காண்டி, இயக்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுக்காண்டி அன்னைக்கு அந்த நம்ம திமுக கூட்டிலிருந்து வெளியேறணும். ஆனால் அன்னைக்கு தலைவருக்குன்னு ஒரு பேர், மிஸ்டர் கிளீன்கிற ஒரு பேர், அவருடைய கரைபடியாத கைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார். ஆனா அன்னைக்கு அந்த கூட்டணி மாறும்போது ஒரு அவதூறுகள் நம்ம அந்த ஒரு இதுல இருந்து நம்ம திரும்பி நம்ம மீளவே முடியல. அன்னைக்கு ஒரு பலவிதமான ஒரு அவதூறுகள் பேசி அன்னைக்கு நம்மளை ரொம்ப அன்னைக்கு நம்ம இறங்கினதான். திரும்பி நம்ம முயற்சி பண்றோம், கண்டிப்பா வருவோங்கிற நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் அந்த தவறு நடந்துடக்கூடாது. எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில் சேர்ந்தோம்? நம்ம இந்த இயக்கம் பட்டம் பதவிகளுக்கான இயக்கமா? கண்டிப்பா கிடையாது. தலைவர் அப்படி கிடையாது, நம்மளும் அப்படி கிடையாது. சட்டமன்ற தேர்தல் இல்லையா, எதுவும் இல்லையா, பரவாயில்ல, மக்கள் மன்றத்தில் போராடுற ஒரு இயக்கம் தான், தலைவர் தான் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. எந்த காரணத்துக்காண்டி இந்த கூட்டணியில் சேர்ந்தோம்? நம்ம மதசார்பின்மை, ஜாதி மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்துற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்காண்டி திராவிட இயக்கங்கள்ல ஒரு வலுவா இருக்கிற ஒரு இயக்கம் திமுக இயக்கம், அவங்க தான் அதை எதிர்க்க முடியுங்கிற காரணத்துக்காண்டி நம்ம இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் கடந்த 8வது வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம தலைவர் எடுக்கிற இன்னியும் அந்த காரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நீங்கள் சொல்லலாம், பல குறைபாடுகள் சொல்லலாம். நமக்கு இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம், சங்கடங்கள் சொல்கிறோம். சொந்த கட்சிக்குள்ளேயே நமக்குள்ள போட்டி இருக்குல்ல, சொந்த கட்சிக்குள்ளேயே போட்டி, பொறாமை, வன்மம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணி இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஆமா சில கஷ்டங்கள் இருக்கும். சில கஷ்டங்கள்